அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நேர்காணலில் யாரும் எதிர்பாராத கேள்வியை கேட்ட நெறியாளர் சற்றும் தயங்காமல் பதிலளித்த கயல்விழி சீமான். இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் மற்றும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அனைவருமே சேர்ந்து சீமான் அவர்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா கொண்டாடி இருந்தாங்க. இந்த ஒரு விழா அப்படின்றது இத்தனை ஆண்டுல இல்லாத அளவுக்கு ரொம்பவே கோலாகலமாக சீமானும் அவருடைய குடும்பத்தினரை நடத்திருந்தாங்க. டிவி ஷோஸில் வர மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளாக நடத்தினதும் அதுக்கு பிறகு நிறைய போட்டிகள் வச்சதும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கலகலப்பான இருந்த இந்த ஒரு பொங்கல் விழாவில் சீமானும் கயல்விழி மற்றும் அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரவாரத்துடனும் நிர்வாகிகளோட ஒரு குடும்பம் மாதிரி இந்த விழா கொண்டாடப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு விழா பார்த்தீங்கன்னா முழு காணொலியாக இன்னும் கொஞ்ச நாள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு நிகழ்வு முடிச்ச பிறகு சீமான் மற்றும் கயல்விழி பார்த்தீங்கன்னா இணைந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு நேர்காணல் கலாட்டா தொலைக்காட்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இதற்கு முன்னதாக கூட கலாட்டா ஊடகத்திற்கு பார்த்தீங்கன்னா கயல்விழி சீமானும் இணைந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு நேர்காணல் ரொம்பவே வைரலாகவும் நிறைய பார்வையாளர்கள் ஈட்டி கொடுத்திருந்துச்சு. இதனை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேர் இணைந்து எப்போ நேர்காணல் கொடுப்பாங்க அப்படின்னு அனைத்து மக்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற அளவுக்கு இவங்களுடைய நேர்காணலுக்கு என்று ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தலைவன் அப்படின்றவன் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னா அவன் சொல்ற அட்வைஸை அவனே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மக்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு உதாரணமாகவே சீமான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வெறும் குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிடாம இவர் பார்த்தீங்கன்னா அவர் மனைவியான கயல்விழியிடமும் அவருடைய மகனிடமும் நடந்து கொள்றது பிற நிர்வாகிகளை நம்மளும் நம்ம குடும்பத்தில் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னும் அண்ணன் சீமான் தான் எங்களுக்கு அரசியல் வழிகாட்டியாக மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருக்காரு அப்படின்னு நிர்வாகிகளோட பார்த்தீங்கன்னா சீமானை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. சீமானுடைய வாழ்க்கை அப்படின்றது எப்பவுமே அரசியல் பொதுக்கூட்டம் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. அவர் குடும்பத்தோட நேரம் செலவழிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் சீமான் மேல இருந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கலாட்டா தொலைக்காட்சி எடுத்த ஒரு நேர்காணல தான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சென்ற ஆண்டு வெளியாகிருந்த அந்த ஒரு நேர்காணல் பார்த்தீங்கன்னா சீமான் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்காரு அப்படின்றத காட்டியிருந்துச்சு. இதற்கு பிறகு சீமானை விமர்சிச்ச அனைவருமே ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றவன் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு சீமான் உதாரணமாக மாறியிருக்காரு. அந்த நேர்காணலுக்கு பிறகு எப்போ இருவரும் இணைந்து ஒரு நேர்காணல் கொடுப்பீங்க அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா சீமானிடமும் கயல்விழி சீமானிடமும் தனிப்பட்ட முறையிலேயே கேட்டிருக்காங்க அப்படின்னு சீமானும் கயல்விழி சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த பொங்கல் விழா முடிஞ்ச பிறகு நேர்காணல் கொடுத்திருக்கக்கூடிய சீமான் மற்றும் கயல்விழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியான நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறியாளர் பார்த்தீங்கன்னா கயல்விழி சீமானிடம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னும் போது நீங்க ஆஜராவீங்களா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாரு. இதற்கு சற்றும் தயங்காமல் கயல்விழி சீமான் பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, என் புருஷனுக்காக நான் தான் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருந்தது பாக்குற அனைவருமே மேய்ச்சலுக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேர்காணலை பார்க்கறதுக்கு நீங்க ஆவலா இருந்தீங்க அப்படின்னா நம்ம உரிமைக்குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ வெளியான பிறகு இதனுடைய முழு தகவலையும் நாங்கள் வெளியிடுவோம். நன்றி, வணக்கம்.